ஓகே கேஸ் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபலி பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மூவி ரிவ்யூ எம்புரான். எஸ், இந்த படத்தை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். அண்டு ஒரு சோகமான விஷயமும் இருக்குது. வீரதீர சூரன் அந்த படத்தை பற்றி நம்ம எண்டிங்கில் பேசுவோம். இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஃபார் த மேன் மோகன்லால் அவர்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா டைரக்டட் பை பிருத்விராஜ் அவர்கள். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ லூசிஃபயர் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் ஆக்சுவலி லூசிஃபயர். ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், அந்த எலிவேஷன் வைஸாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரோ சீன்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மேக்கிங் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான சக்ஸஸை கொடுத்துருக்கு. இந்த ஒரு எம்புரான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப்பு ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்ததுக்கான மெயின் ரீசன் மோகன்லால். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சில கேஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. லைக் ஷாருக் கான் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. படத்தை போய் பாருங்கள். எம்புரான் படம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். மோகன்லால் அவர்களோட என்ட்ரி, அவரோட இன்ட்ரோ இருக்குல்ல, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஒரு சீன் லிட்ரலி ஏதோ ஒரு ஹாலிவுட்டை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் த பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ சூப்பரான ஒரு எலிவேஷன். இந்த ஓவரால் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், மஞ்சு வாரியர் அவர்களோட சீன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், தி டாப் நாட்சில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சார் படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபு ஒரு பேங்கராக பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லாலுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ் அவர்கள் அந்த ஸ்டோரி பிளாட்லாம் வைக்கிறார். பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு கிளைமேக்ஸ் காட்ட முடியாதுல்ல. பொறுமையாக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் போயிட்டே இருக்குது. இன்டர்மிஷன் ஒரு பேங்கராக முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் த மெயின் ஸ்டோரி. இந்த பொலிட்டிக்கல் ரிவெஞ்சு, ஆக்ஷன் எடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் காட்டுறாங்க. அண்ட் மஞ்சு வாரியர் அவர்களோட சீன்லாம் பார்த்தீங்கன்னா சில பொலிட்டிக்கல் சீன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஃபாரஸ்ட்டில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம். நான் சொல்கிற மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வச்சு போய் பார்க்காதீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இந்த படம் பார்க்குறது எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். முக்கியமாக they literally touched some Hollywood standards. இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ சூப்பரான ஒரு மேக்கிங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிருத்விராஜ் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அப்படி இப்படி பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இந்த ஓவரால் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா லூசிஃபயர் ரேஞ்சுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தான். பட் ஆனால் ஒரு ஓகேஷான ஒரு மூவி, ஒரு சூப்பரான விஷுவல்ஸு, ஒரு பயங்கரமான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மோகன்லால் அவர்களோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் சீனாக இருக்கட்டும், இல்லை மஞ்சு வாரியர்களோட சில சீன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே தரமாக எடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரி வைஸ் சம்திங் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அந்தளவுக்கு ஒரு ஆப்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலாக இருந்துச்சு எம்புரான் பார்க்கும்போது. இதுதான் என்னோட ரிவ்யூ ஃபார் த மூவி எம்புரான். நீங்கள் மேபி தேட்டரில் போய் பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். பட் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு போய் உட்காருங்க. உங்களுக்கு யூ வில் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன அந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் ஃபீல் இட். அண்ட் முக்கியமாக மோகன்லால் இன்ட்ரோக்கெலாம் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ எம்புரானோட ரிவ்யூ. வீரதீர சூரன் அந்த கதையை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியோ 8 கோடியோ B4U சம்திங் ஒரு மீடியாவுக்கு இந்த விக்ரம் அவங்களோட டீம் சைட்லேருந்து பே பண்ணல போல். ஸோ அதனால் விக்ரம் அதுக்கப்புறம் இந்த டீமோட சேலரிலாம் காம்பன்சேட் பண்ணி அது கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க படத்தை ஸ்மூத்தான ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஆர்டரும் கொடுத்துருக்கான் இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸுக்கு தள்ளி வைக்க சொல்லி படத்தை டியூ டு திஸ் இஷ்யூ. ஏன் லாஸ்ட் மினிட்ல இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. விக்ரம் ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஒரு சோகமாக இருக்காங்க. விச் இஸ் ரியலி சேட். ஏன்னா அது ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் நினச்சாங்க. அண்ட் ப்ரிவியூ ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த படம் பார்த்தவங்களாம். தெரியல, ஹோப்ஃபுல்லி அது ரிசால்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய நடிகருக்கே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ பட்டிங்காக யாராவது உள்ளே வந்து உட்காடுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கஷ்டம் தான் போல். ஸோ எம்புரான் ரிவ்யூ உள்ளதாங்க. இன்கேஸ் நீங்கள் தேட்டரை போய் பார்க்கணுன்னா தாராளமாக பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ஸ்டோரி வைஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒரு ஸ்லோவாக தான் போகும். செகண்ட் ஹாஃபில் சில பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் ஆக்ஷன்லாம் நடக்கும். பட் இது 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட் சீனாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சூப்பராக எடுத்திருக்காங்க. அண்ட் யா, தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் த மூவி எம்புரான். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.